திருப்பூரில் 17 வயது சிறுமிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது. 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிறுமி கருவுற்ற நிலையில் உறவினர்கள் விசாரித்த போது கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது தெரியவந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் கார்வேந்த பிரபு இணைந்திருக்கிறார். கார்வேந்த பிரபு, ஒரு அதிர்ச்சியான செய்தியை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சம்பவம் எப்படி நடந்தது? சிறுமி தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? வணக்கம் பூங்குழலி. உடுமலை அருகே உள்ள ஒரு கிராமத்தில் 17 வயது சிறுமி அவர்கள் தாத்தா பாட்டியோட வசித்து வந்த நிலையில கடந்த சில நாட்களாகவே சிறுமியின் உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு அதில் சிறுமி 4 மாத கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்துள்ளது. இதை அடுத்து சிறுமியின் உறவினர்கள் சிறுமியை விசாரித்த பொழுது 3 சிறுவர்கள் உட்பட 9 நபர்கள் அழைத்து சென்று தன்னை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியதாக அதிர்ச்சியான தகவலை தெரிவித்திருக்காரு. இதையடுத்து உறவினர்கள் உடுமலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்கள். இந்த புகாரின் பேரில் உடுமலை அனைத்து மகளிர் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்திய அடிப்படையில் 3 சிறுவர்கள் உட்பட 9 பேர் இதில் சம்பந்தப்பட்டுள்ளதாக போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். முதற்கட்டமாக அந்த 3 சிறுவர்களும் காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். இது சம்பந்தமாக அந்த சிறுமியினுடைய உறவினர்கள் தங்களுடைய சிறுமிக்கு நடந்த அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உரிய சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதற்கட்டமாக தெரிவித்துள்ளார்கள். கார்வேந்த பிரபு இணைப்பிலே இருங்க. நமது செய்தியாளர் சுரேஷும் இணைந்திருக்கிறார். சுரேஷ், இந்த விஷயத்தில் காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. தற்போது வரை 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவரம் குறித்து காவல்துறை தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது சுரேஷ்? பொங்கலி, காவல்துறையினர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை இந்த சம்பவம் ஏற்படுத்துகிறது என்று சொல்லலாம். ஏன்னா 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ள இந்த நிலையில் அதில் 3 பேர் 14, 15, 16 என இந்த வயதை உடைய இளைஞர்களாக சிறுவர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் இது போன்ற ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கள் எப்படி இந்த 21 வயது 19 வயது இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களுடன் சேர்ந்தார்கள், அந்த சிறுமி எப்படி பாலியல் வன்கொடுமை இவர்களோடு கூட்டு பாலியல் வன்கொடுமையில் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. அவர்களிடம் காப்பகத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தாலும் அவர்களிடமும் இந்த சம்பவம் தொடர்பாக தொடர் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக சுரேஷ்குமார் இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து பேசலாம்.